ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் வணக்கம். இது உங்கள் குட்டா editz. இந்த ஒரு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் வந்து தமிழ் பார்த்து தான் உள்ளே என்ட்ரு ஆகிருப்பீங்க. அதாவது இப்போ நீங்கள் ப்ரீவியோ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான தமிழ் இன்ட்ரோ வீடியோ தான் அலைட் மாஸ்டரில் சிம்பிளாக மேக் பண்ண போகிறோம். அதாவது இந்த தமிழ் பார்த்தீங்கன்னா, தமிழ் இன்ட்ரோ வீடியோ பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் எஃபெக்ட்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேரில் தான் மேக் பண்ணுவாங்க. அதாவது லேப்டாப் இல்லை கம்ப்யூட்டர் அந்த மாதிரி தான் மேக் பண்ணுவாங்க. அது பற்றி நம்ம வந்து சிம்பிளாக நம்ம அலைட் மாஸ்டரில் மேக் பண்ண போகிறோம். அது எப்படின்னு தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஒரு 2 ஆப்பில் மேக் பண்ண போகிறோம். பிக்சல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டில் வந்து அந்த தம்ப்நெயில்ஸ் வந்து மேக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அலைட் மாஸ்டரில் வந்து அதை இன்புட் பண்ணி மேக் பண்ண போகிறோம். அதை பார்த்து நம்ம சேனல் வந்து இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வேறு அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுவோம் நோட்டிஃபிகேஷன் வாய்ஸ். ஓகே, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறோம்னா நம்ம இன்ஸ்டாவோட ஐடி வந்து கீழே கொடுத்துங்க, மறக்காமல் ஃபாலோ பண்ணாதது வந்து ஃபாலோ பண்ணுங்கள். மோர் அப்டேட்ஸ் அதில் இருக்குது. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட் ஆப்பக்கூடிய ஆப் என்ன பார்த்தீங்கன்னா பிக்சல் ஆப். இந்த ஆப் தான் அது. இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 3 ஃபோட்டோ வந்து எடிட் பண்ண போகிறோம். எடிட் பண்ணி அலைட் மாஸ்டரில் வந்து இன்புட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். அது எப்படி மேக் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் இருந்ததுன்னா பிக்சல் ஆப்னு சொல்லிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம வந்து இப்போது எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா வந்து இந்த டெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்க நியூ டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு அதை டெலிட் பண்ணலாம். அது டெலிட் பண்ணுறதுக்கு மேலே அந்த டெலிட் ஆப்ஷன் கொடுத்து நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். டெலிட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்து தம்ப்நெயில் சைஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா மேலே 3 டாட் பண்ணி கிளிக் பண்ணி இமேஜ் சைஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை 5th அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா கஸ்டம் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி இப்படி பார்த்தீங்கன்னா யூடியூப் தம்ப்நெயில் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் 5th கிளிக் பண்ணிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு இப்படி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து யூடியூப் தம்ப்நெயில் சைஸ்க்கு வந்து உங்களுக்கு ரேஷ் வந்து உங்களுக்கு கிடச்சிடும். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ஃபோட்டோ வந்து இன்புட் பண்ணிக்கிறேன். அது யூடியூபோட லோகோ வந்து நான் வந்து இன்புட் பண்ணிக்கிறேன். மேலே அந்த ப்ளஸ் சைன் பண்ணிட்டு ஃபிலம் கேலரின்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேலரி உள்ள போகும். இதில் பார்த்தீங்கன்னா 3 டாட் பண்ணி கிளிக் பண்ணி நான் வந்து கேலரி வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கேலரி செலக்ட் பண்ணி இதில் வந்து நம்ம அந்த ஃபோட்டோ வந்து நம்ம எப்போயே எடுத்துக்கிறேன். ஓகே, நான் இப்போ வந்து இந்த ஃபோட்டோ வந்து நான் இப்போ எடுத்துக்கிட்டேன். ஓகே, எடுத்துகிட்டு இப்போ டிக் ஆப்ஷன் கொடுத்துட்றேன். டிக் ஆப்ஷன் கொடுத்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே 4th ஒரு ஆப்ஷன் இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 4th. அதை நீங்கள் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா கலர் அப்படி செகண்ட் வந்து டிரான்ஸ்பரண்ட்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இந்த லோகோவோட அந்த ஒயிட் கலர் பேக்ரவுண்டு வந்து உங்களுக்கு தெரியும். அதை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ வந்து இந்த சென்டராக இருக்கிற அந்த அதாவது சென்டராக வந்து ஒரு அதாவது நீங்கள் இப்போ கிளிக் பண்ணுறது தேர்ட் ஆகிற அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். அந்த தேர்ட் ஆகிற அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஸ்க்ரால் பண்ணினா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தெரியும் எரேஸ் கலர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து ஒரு அதாவது மேலோட ஃபேஸ் போட்டு ஒரு மாதிரி இருக்கும். அதை நீங்கள் இப்படி எரேஸ் கலர்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது வந்து எனபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை எனபிள் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து அது லோகோ பார்த்தீங்கன்னா தெரியும் பேக்ரவுண்டில் இருந்தது வந்து ரிமூவ் ஆகிட்டு இருக்கும். அதுக்காக தான் வந்து இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த டிக் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கொடுத்து பார்த்தீங்கன்னா இதை ஜூம் அதாவது ஜூம் கம்மி பண்ணி இப்படி வந்து சென்டராக ஃபிக்ஸ் பண்ணுறேன். சென்டராக வந்து கொண்டு வந்துருங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் சென்டராக அப்படி கொண்டு வந்து இப்படி அலைன் வச்சுருக்கேன். மேலே கொஞ்சம் தூக்கி வச்ச மாதிரி இருக்கட்டும். ஏன்னா கீழே வந்து ஒரு டெக்ஸ்ட் வந்து போட போகிறோம். அதாவது நம்ம யூடியூபோட நேம் வந்து போட போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா இப்படி சென்டர் லைன் பண்ணுறது மேலே அந்த ப்ளஸ் சைன் பண்ணிட்டு நம்மளுக்கு டெக்ஸ்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து நம்ம வந்து அதாவது உங்கள் எடிட்டிங் சேனலோட நேம் வந்து நீங்கள் போட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் குட்டா editz அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துட்டு நான் வந்து இப்படி ஜூம் பண்ணிக்கிறேன். லைட்டாக ஜூம் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா அதாவது ஏன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். செகண்டாக அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஏபின்னு சொல்லிட்டு ஃபாண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஃபாண்ட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணி மை ஃபாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு செகண்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா இந்த ஃபாண்ட் வந்து சரி பண்ணி இந்த ஃபாண்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே கொடுக்குறேன். இல்லை யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே மெட்டீரியல் லிங்க்னு சொல்லிட்டு கீழே கொடுத்துருப்பேன். டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்படி வச்சோடனே நம்ம வந்து ஒயிட் கலரில் இருக்குது. ஆனால் உங்களுக்கு தெரியாது சரியா. அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது வந்து டெக்ஸ்ட் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா அதாவது ஆப்ஷன்லேயே இருக்கும்போது இல்லை என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அந்த பார்டர் வந்து கொஞ்சம் பிளாக் கலர் கொடுத்தா நல்லாயிருக்கும். அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக்குன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். அது ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரோக்குன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும் ரவுண்டாக. அது நீங்கள் இப்படி கிளிக் பண்ணி உங்களுக்கு எனபிள் பண்ணுற மாதிரி இருக்குது. எனபிள் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து கலர் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து இதிலே பிளாக் கலர் தான் கொடுப்பாங்க. உங்களுக்கு பிளாக் கலர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கலர் சூஸ் பண்ணி பிளாக் கலர் செட் பண்ணிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் கொஞ்சம் கொடுத்தா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நான் வந்து ஒரு 15 கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். நான் இந்த ஷேடோ வந்து ஒரு 15 கொடுத்துட்டு நான் டிக் ஆப்ஷன் கொடுத்துறேன். இப்போ வந்து நீங்கள் வந்து அலைன் பண்ணிக்கலாம். சென்டராக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அலைன் பண்ணுறது தான் அலைன் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படி விட்டுருங்க. நான் வந்து கொஞ்சம் அலைன் பண்ணி வச்சுறேன். அலைன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணுறது என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா அதாவது என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க ப்ளஸ் சைன் பக்கத்தில் சேவ்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை சேவ் பண்ணுறதுக்கு அந்த ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி சேவ் அஸ் இமேஜ்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி இமேஜ் வந்து சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கஸ்டம் சொல்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி வந்து அல்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் ஒரு ஆப்ஷன் இருக்கும்.
அதை நீங்கள் கிளிக் பண்ணி சேவ் டு கேலரி அப்படின்னு செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கேலரி வந்து சேவ் ஆகிட்டு இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இன்னொரு வந்து இமேஜ் வந்து நம்ம எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஃபஸ்ட்டு அது பக்கத்தில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஃபஸ்ட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் ரவுண்ட் ஷேப்பில். அது பண்ணிட்டு இங்கே டிஃபால்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஓகே அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு, அதாவது நீங்கள் ஆல்ரெடி ஃபஸ்ட்டில் எப்படி வந்தீங்களோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்துடும். இல்லை வந்து டெக்ஸ்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணி என்ன நெக்ஸ்ட் ஆப்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பண்ணி நம்ம வந்து லோகோ வந்து, அதாவது இங்கே யூடியூபோட லோகோ வந்து நீங்கள் எடுத்துக்கங்க. நான் எடுத்துக்கிறேன், இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, நான் இப்போ எடுத்துக்கிறேன். என்னோட யூடியூபோட லோகோ வந்து நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறது நான் எடுத்துக்கிறேன். ஓகே, நான் இப்போ யூடியூபோட லோகோ வந்து நான் இப்போ எடுத்துக்கிறேன். யூடியூபோட லோகோ வந்து நான் இப்போ எடுத்துட்டேன், பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, அப்படி வந்து சென்டராக அப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸாக அதாவது கரெக்டாக நீங்கள் அலைன் பண்ணி வச்சுருங்க. அலைன் பண்ணி நெக்ஸ்ட் பண்ணலாம். பேக்ரவுண்ட் வந்து அது கலர் வந்து உங்களுக்கு தெரியும், அது வந்து ரிமூவ் பண்ணுறது பிஎன்ஜாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணலாம் வந்து ஃபோர்த் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு எங்கள் கலர் பக்கத்தில் ட்ரான்ஸ்பரன்ட் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி பேக்ரவுண்ட் வந்து எரேஸ் ஆகிடும். இப்போ வந்து நீங்கள் நம்ம ஃபஸ்ட்டு அப்படி சேவ் பண்ணிய மாதிரி இதையும் நம்ம அல்ட்ரா கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம், பார்த்தீங்கன்னா தெரியும். நான் அல்ட்ரா கொடுத்து நான் சேவ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போது நான் ஸ்பீடாக சொல்கிறேன், பார்த்து பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டில் நம்ம பண்ண மாதிரி அதேமாதிரி அந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்களா, அது நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி டிஃபால்ட் அப்படின்றத நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்து ஓகே அப்படின்றத கொடுத்துட்டு மேலே அந்த டெக்ஸ்ட்டோட நம்ம டெலிட் பண்ணிடலாம். டெலிட் பண்ணி நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, மேலே த்ரீ டாப் பண்ணி கிளிக் பண்ணி இமேஜ் சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்து நம்ம வந்து இமேஜ் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம லோகோ வந்து, அதாவது யூடியூபோட லோகோ பண்ணுறதுக்கு யூடியூப் தமிழில் வந்து கொடுத்துருப்போம். அது மாதிரி கஸ்டம் கொடுத்து யூடியூப் தமிழ்ன்றதை ஃபிக்ஸ் பண்ணி ஓகே கொடுத்துக்கலாம். ஓகே கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இதான் மெயின். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோட்டோ, அதாவது தமிழ்ஸ் வந்து மேட்ச் ஆகி வர மாதிரி ஒரு பார்த்துருப்பீங்க ப்ரிவியூவில், அதுதான் இப்போ மேக் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, அதாவது மேலே அந்த ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம ஃப்ரம் கேலரி அப்படின்னு கொடுத்துட்டு உள்ளே போய்ட்டு நான் வந்து இப்போ வந்து ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்கிறேன். அதான் நீங்கள் வந்து எடிட் பண்ணியிருப்பீங்க பிக்சல் அப்படி பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் வந்து நிறைய தமிழ்ஸ் வந்து நீங்கள் ரெடி பண்ணியிருப்பீங்க. தமிழ் ஒவ்வொன்றா இன்புட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி இப்படி வச்சுருங்க. ஏன்னா அப்படி பண்ணுற மாதிரி பண்ணிடுங்க. சைடை அப்படி கொஞ்சம் மூவ் பண்ணி வச்ச மாதிரி வைங்க. நீங்கள் ஒவ்வொரு தமிழில் நீங்கள் வந்து வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகிறதுனா நான் வந்து ஸ்பீடாக பண்ணுறேன். நான் வந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் வீடியோ வந்து. இப்போ 2 ஃபோட்டோ வந்து உங்களுக்கு ஆட் பண்ணி காட்டி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இன்னொரு தமிழில் எடுத்து வந்து இந்த மாதிரி நீங்கள் வச்சுருங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி கொஞ்சம் மூவ் பண்ணி அது மாதிரி வச்சுருங்க. ப்ளஸ் மாதிரி கிளிக் பண்ணி மறுபடியும் நீங்கள் வந்து அது மாதிரி ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் மறுபடியும் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 தமிழ்ஸ் இருந்தாவே இந்த மேக் பண்ணிடலாம் இந்த இன்ட்ரோ வீடியோவை. ஓகே, நான் வந்து இன்புட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சாரி, இந்த மாதிரி நீங்கள் பண்ணிடுங்க. நான் வீடியோ வந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன், லென்த்தாக போகுது. இதெல்லாம் நான் பண்ணி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்படின்னா எல்லாமே இப்படி பண்ணி முடிச்சோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஒன்று பின்னாடி ஒன்று வந்து நான் தமிழ்ஸ் வந்து நான் இன்புட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிடுங்க, பார்க்க நல்லாயிருக்கும். இதையும் நீங்கள் அது மாதிரி மேலே சேவ் ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். நான் இப்போ சேவ் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து இந்த வீடியோ வந்து லென்த்தாக போகிறதுனால இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஓகே, இந்த மாதிரி சேவ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, அலைட் மோஷன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அலைட் மோஷன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு நீ என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நான் கீழே கொடுத்துருக்கேன் அந்த எக்ஸ்எம்எல் ஃபைல் வந்து, அந்த எக்ஸ்எம்எல் ஃபைல் தான் மெயின். இதில் அந்த எக்ஸ்எம்எல் ஃபைலை இன்புட் பண்ணி நீங்கள் வந்து அதில் வந்து எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அது எடிட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். நான் வந்து எக்ஸ்எம்எல் ஃபைலாக கொடுத்துருக்கேன். ப்ரீசெட் லிங்க் வந்து நான் தர முடியலனால அதனால் எக்ஸ்எம்எல் ஃபைல் மட்டும் கொடுத்துருக்கேன். அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு மட்டும் இப்போ நான் சொல்கிறேன். அதாவது அது இன்புட் பண்ண தெரியலனா ஆல்ரெடி நம்ம சேனல் வந்து வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மேலே கார்டில் கொடுக்குறேன், என் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்ம சேனலும் போய் செக் பண்ணி பாருங்கள், அந்த வீடியோ இருக்கும் எப்படின்னு சொல்லி இன்புட் பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ இன்புட் பண்ண அதாவது எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு மட்டும் சொல்கிறேன். நீங்கள் இன்புட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அது இன்ட்ரோ ப்ரீசெட் பை குட்டா எடிட்ஸ் அப்படின்னு தான் இருக்கும். இது எப்படி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டில் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து அந்த ஃபோட்டோ வந்து எப்படி நான் வந்து கொடுக்கணும் அப்படின்னு மட்டும் நான் சொல்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து ஒவ்வொன்றா விடுற மாதிரி இருக்கும். ஆனால் பிளாக் கலர் ஸ்க்ரீன் வந்து நான் கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு ஃபோட்டோவாக அதாவது தமிழில் வந்து நீங்கள் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். அதில் ஒன்று மட்டும் சொல்லி தரேன். ஏன்னா வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக போகுது. அதுதான் நான் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோட்டோ மட்டும் உங்களுக்கு எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தரேன். நீங்கள் வந்து மற்றதுக்கும் அப்படி தான் ஆட் பண்ணணும். நான் இப்போ சொல்லி தரேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அதாவது லேயர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோ வந்து ஃபஸ்ட்டு அந்த ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணுங்கள். லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இங்கே கலர் அண்ட் ஃபில்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்டார் இருக்கும். அதில் உங்களுக்கு புரியாத மட்டும் சொல்கிறது ஸ்டார்னு அப்படி சொல்கிறேன். உங்கள் 2 ஸ்டார் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் இருக்கும், மேலே கீழேன்னு சொல்லிட்டு அதில் கீழே இருக்க ஸ்டாரை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் போய் இமேஜ் வந்து உங்களுக்கு சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இமேஜ் வந்து எடுத்து வச்சுருப்பீங்க. அந்த இமேஜ் வந்து நீங்கள் இப்போ எடுத்துருங்க. அதை நான் வந்து பிக்சல் அதாவது நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் தமிழில் வந்து நான் நிறைய ரெடி பண்ணியிருப்பீங்க. அதுலேருந்து ஏதாவது ஒரு தமிழ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்க. நான் வந்து இப்போது ஒரு தமிழ் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன்.
ஓகே, நிறைய தமிழில் வந்து அதான் உங்கள் சேனலுக்காக நீங்கள் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க. அதில் நான் ஒரே ஒரு தமிழ் மட்டும் இப்போ எடுத்துக்கிறேன். இப்போ நான் எடுத்துகிட்டேன் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் மேட்ச் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா நான் அதில் போய் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் ஸ்க்ரீன் கரெக்டாக அந்த பாக்ஸுக்கு உங்களுக்கு வந்து தமிழ் வந்து ஃபிட் ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றா பண்ணும்போது அதில் அதாவது தமிழ்ஸ் வந்து நீங்கள் வரா மாதிரி இருக்கும், பார்க்கவும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றா பண்ணிவிடுங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இங்கே அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இங்கே காம்போ தம்ப்நெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கும். இது முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா காம்போ தம்ப்நெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஃபோட்டோ இருக்கும். அதில் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அதை நம்ம எடிட் பண்ண பிக்சல் அப்படி எடிட் பண்ண அது நிறைய அதாவது நிறைய தமிழ்ஸ் வச்சு ஒரே தமிழில் எடிட் பண்ண மாதிரி அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சிடணும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் அந்த காம்போ தம்ப்நெயில்ஸ் டிக் பண்ணி கலர் அண்ட் ஃபில் போய்ட்டு நம்ம ரெண்டாவது இருக்க அந்த ஸ்டார் கிளிக் பண்ணி நம்ம பிக்சல் அப்படி எடிட் பண்ணால் அந்த எல்லா ஃபோட்டோஸ் அதாவது தமிழ்ஸ் அந்த மாதிரி அந்த ஃபோட்டோ வந்து நம்ம கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபோட்டோ இந்த மாதிரி மேட்ச் ஆகிடும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா யூடியூப் லோகோ வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருப்போம். குட்டா எடிட்ஸ்னு சொல்லிட்டு நான் யூடியூப் லோகோ வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் சேனல் நேம் போட்டு அது மாதிரி லோகோ வந்து கிரியேட் பண்ணியிருப்பீங்க. வீடியோ பிக்சல் அப்படி நான் எடிட் பண்ணி சொல்லியிருந்தேன். அதில் யூடியூப் லோகோ 1ன்னு சொல்லிட்டு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி கலர் அண்ட் ஃபில் போட்டு ரெண்டாவது ஸ்டார் கொடுத்து நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் சூஸ் பண்ணி வச்சுட்டு நான் பேக் வந்துடுறேன். நான் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் யூடியூப் லோகோ 2ன்னு சொல்லிட்டு அதையும் அதே மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக மேட்ச் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா லோகோ நான் செலக்ட் பண்ணி வச்சுருப்பேன். அது என்னோட லோகோ வந்து கொடுத்துருப்பேன். அதை என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட லோகோ வந்து நீங்கள் கொடுங்க. அது மாதிரி கலர் அண்ட் ஃபில் போய்ட்டு நீங்கள் ரெண்டாவது ஸ்டார் கொடுத்து அதான் உங்கள் லோகோ வந்து நீங்கள் பிக்சல் அப்படி எடிட் பண்ண அந்த லோகோ வந்து நான் சொல்லி தந்துருப்பேன். அந்த பிக்சல் அப்படி எப்படி எடிட் பண்ண சொல்லிட்டு பேக்ரவுண்ட் மாதிரி எரேஸ் பண்ணிட்டு நீங்கள் இப்படி சூஸ் பண்ணிட்டு இப்படி பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இது ஜூம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது மூவ் ஆட்ரஸ் போய் நம்ம அதாவது தேர்ட் ஆப்ஷன் கொடுத்து கொஞ்சம் ஜூம் பண்ணாலும் ஜூம் பண்ணிக்கலாம், இல்லை கம்மியெல்லாம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டேன். அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, அது இந்த தமிழுக்கு வந்து ஒரு சவுண்டு வந்து இருக்கும். அந்த சவுண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வீடியோவாக கொடுத்துருக்கேன். அது நீ என்ன எப்படி நான் பண்ணுறேன்னு நான் சொல்லுறேன். ப்ளஸ் சைன் பண்ணிட்டு நான் வந்து இப்போ வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் வந்து இப்போ வீடியோ ஆட் பண்ணிக்கிறேன். வீடியோ லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன், மறக்காம டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ப்ளஸ் சைன் பண்ணிட்டு நான் வந்து இப்போது இந்த வீடியோவாக நான் கொடுத்துருக்கேன். இது வந்து ஆடியோ எனக்கு கிடைக்கல, நான் வீடியோவாக கொடுத்துருக்கேன். அது வந்து இப்போது இது வந்து ஆடியோவாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலேக்கான 3 டாப்னை கிளிக் பண்ணி நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஆடியோ சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது லாஸ்ட்டுக்கு முன்னாடி அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோவாக கன்வெர்ட் ஆகிடும். வீடியோ வந்து இப்போ நீங்கள் டெலிட் பண்ணிடலாம். ஓகே, நான் வீடியோ டெலிட் பண்ணால் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து இது முன்னாடி ஆட் பண்ணியிருக்கேன் சவுண்டு வந்து, அதுக்காக நான் டபுளாக தெரியுது. இப்போ உங்களுக்கு ஆட் பண்ண உடனே வேறு ஒன்றும் இல்லை. அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது இல்லாமல் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.